ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களில் மிக சிறந்த ஒரு நல்ல நாளாகிய ஜும்மாவுடைய நாளையிலே அல்லாஹ் நம்மளை ஒன்று கூற வைத்திருக்கிறான். ஒரு நல்ல இடத்திலே நல்ல விஷயங்களை கேட்பதற்காக நம்மில் சிலரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் செய்த மிகப்பெரும் கிருபையார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், இதா குர்ஆல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆனுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிச்சா அதை செவிதார கேளுங்கள், மௌனமாயிருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். குர்ஆனுடைய ஆயத்து என்பது அல்லாஹ்வுடைய வசனங்கள். அதேபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்பிப்பவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பதாக கூறுகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய திருமறையினுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறுகின்றது. சஹாபாக்களும் குர்ஆனை படிச்சாங்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. குர்ஆனை ஓதுகின்ற போது ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனம் இது. அதனாலதான் பள்ளிவாசல்ல தொழுகின்ற பொழுது இமாம் சாப் ஓதும் பொழுது நாம மௌனமாக இருக்கின்றோம், செவிதாக கேட்கின்றோம். இந்த ஆயத்திற்கு அர்த்தமே தெரியாதுங்க. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஓதுகின்றோம். அதற்கு அர்த்தங்கள் புரியாவிட்டாலும் செவிதார கேட்க வேண்டும் என்பது என்னுடைய கடமை. குர்ஆனுடைய வசனங்களை சஹாபாக்கள் அவருடைய வரலாறு எடுத்து பார்க்கின்ற பொழுது பயபக்தியோடு அச்சத்தோடு கேட்பாங்க. அந்த அளவு குர்ஆனுடைய வசனங்களை சேகரிப்பதிலும் படிப்பதிலும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் மிக சிறந்த நல்ல மக்களாக இருந்தார்கள். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில சதகாவுடைய பொருள், ஏழைகளுக்கு வந்த பொருள்களை குவித்து வச்சிருந்தாங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா கூப்பிட்டு சொன்னாங்க, இது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பொருள், ஆகவே இதை விடிய விடிய உட்கார்ந்து பாதுகாத்து கொடுங்க, யாருக்கும் என்று கேட்காம கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சாபி ஒத்துக்கிட்டார், சரி நான் யாரும் கொடுக்க மாட்டேன். நடுசாமத்தில் வந்து ஒரு மனுஷன் வந்தான், தன்னுடைய வறுமையை சொல்றான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவன், ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கேன், ஏதாவது நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் மன்றாடி கேட்கிறான். சாபி பார்த்தாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு போனாங்களே, இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் கெஞ்சினாரு. ஒரு பிச்சைக்காரன் வந்து காசு கேட்டா சில்லறை இருக்கான்னு பார்ப்போம், சில்லறை இருந்தா கொடுப்போம், ஆனா ரொம்ப அடம் பிடிக்கிறான். அப்ப சாபி சொல்றாங்க, ரொம்ப அடம் பிடிச்சா எனக்கு பாவமா இருக்குது, கொஞ்சம் எடுத்துக்கப்பான்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டான். வாங்கிட்டு வேகமா போயிட்டாங்க. காலையில் சுபஹ் தொழுத உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிபியை பார்த்து கேட்டாங்க, என்னங்க உங்க ஆள்கிட்ட கொடுத்தீங்களா? ஆமா நாயகமே, ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்துக்கு கெஞ்சி கூத்தாடுறாங்க, ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.
நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஏங்க நீ கொடுத்துருக்க கூடாது, சரி கொடுத்துரு, சரி விடுங்க. அவன் போயிட்டான். 2வது நாளை இஷா தொழுகைக்கு அப்புறமா நாயகம் சொன்னாங்க, சஹாபியை பார்த்து, இன்னைக்கும் வருவான் அவன், நேற்று வாங்கிட்டு போனதில்ல, இன்னைக்கும் வருவான், எது கொடுக்க வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தான். 2வது நாள் ரொம்ப லேட்டாக வந்தான். அத்தராத்துல வந்து ரொம்ப கஞ்சிறான், உள்ள வீட்டுலாம் பட்டினியா கிடக்குங்க, நேத்தமா இதா கொடுங்க, நீ கொடுக்கலன்னா பட்னியாங்க செத்து போயிடுவோம். பார்த்தாரு, நேற்று நாயகம் ஸல்லல்லாஹு கொடுக்காத சொன்னாங்களே, நேற்று கொடுத்தா ஏமாந்துட்டோம், நீ கொடுக்க ஏமாறக்கூடாதுன்னு ரொம்ப கட்ட ஏமாண்டாவன். காலில் விடுறான், கையில் விடுறான், ரொம்ப தேவை அந்த அளவு இறக்க சிந்தனை. சஹாபாவுக்கு சும்மா இருக்கும், ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு கொடுக்கான்னு சொன்னாங்களே, நாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ கட்ட ஏமாண்டாங்க. ரொம்ப நேரம் ஆனவுடனே இவருக்கா இறக்க வந்துருச்சு. எப்படியா மனுஷன் கொஞ்சம் பொருளை கொடுத்து ஓடி போயிருப்பாருன்னு வராத, சாய் போக சொல்லிட்டாங்க, அவன் போயிட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலை சுபூரில் பார்த்தாங்க, சஹாபியை பார்த்து சிரிச்சாங்க. என்ன சஹாபி நாயகமே, அவன் எவ்வளவோ வறுமை பூரா சொல்லிக்க அப்படின்னா, நானும் ரொம்ப நேரம் காட்டினேன், எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு கூட நினைச்சிருந்தேன். ஆனால் எனக்கு மனசு ரொம்ப இறக்க சிந்தனை, எப்படியா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், உங்கள் கையில் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி நாயமே கொஞ்சம் கொடுத்துட்டேன். நான் போகாம நேற்று கொடுக்காம கொடுத்துட்டேன், நீ கொடுத்துட்டியா, சரி 3வது நாளை கண்டிப்பா வருவான், கொடுக்காதுன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி மேப்படா 3வது நாள் வந்து ரொம்ப கம்பாடுறான், ரொம்ப சத்தியமா நீ வந்து 2 நாளாக ஏமாத்திவிட்டேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கோபத்துக்கு ஆளாகிடக்கூடாது, பயப்படுறேன். எவ்வளவோ அவருக்கு கெஞ்சி கூத்தாடி கடைசியா மேல பார்த்தா இறக்கத்து சிந்தனையெல்லாம் அத்துட்டு கடைசியா வந்து அவன் சொல்றான், எனக்கு எதாவது கொடுத்தீங்கன்னா, குரான்ல ஒரு ஆயத்து இருக்கு, சில ஆயத்து இருக்குது குரான் ஷரீஃப்ல, 2-3 ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், காட்டி கொடுக்கிறேன். அந்த ஆயத்தை நீங்கள் ஓதினால் உலகத்தினுடைய எல்லா தேவையும் பூர்த்தியாகும், நிறைய நன்மைகள் கிடைக்கும். யாராவது உருவமா, அது குரான்ல ஒருத்தர் கந்திருஷ்டி வந்துச்சுன்னு வந்தார், பிள்ளைய எந்த பார்த்து அழுகுது, அதில் திருது அழுகுது. நான் சொன்னேன், அந்த பிள்ளை நீங்கள் டெலிவிஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே தூங்க வச்சுருவீங்க, அந்த படம்லாம் கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால அழுகுது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தெல்லாம் அங்கே க்ளோஸ் பண்ணுங்கன்னா, இப்போ நிப்பாட்டாரு, இப்போ புள்ள அழுகுது இல்லை, லீலாபின் சூறா ஓதி தண்ணியில் ஊதி அவுஸ் தண்ணி பிடிச்சி வந்து ஊதி கொடுத்தோம், சாப்பிட்டாரு, முன்னு போச்சு. அப்போ சாமி பார்த்தாங்க, ஒருத்தர் வந்து அத்திராத்திரியில் தர்மம் கேட்டு தர்மத்தை கொடுக்க மறுத்தும் கூட, ஆனால் குரான்ல இருந்து ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். சாமி ரொம்ப யோசிச்சாரு, இப்படி ஆயத்து இருக்குதோ, காரணம் என்ன, குரான் மீது அன்பு உள்ளவர்கள், இப்படி ஒரு ஆயத்து இருந்தா அதை நம்ம விட்டுறவா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க நமக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணாரு. அங்கிட்டு 2 நாளா ஏமாந்துருக்கோம், 3வது நாள் ஏமாத்துற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டுருவாங்களோன்னு ஒரு பக்கம் வருத்தம். ஆனா குரான்ல இருக்க ஒரு ஆயத்து சொல்லும் போது எவ்வளவு பெரிய பாக்கியங்க, யாரும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டாங்க. அவனு கொஞ்சம் பொருளை எடுத்துக்கிட்டு அவன் சொன்னா, குரான் ஷரீஃபில் ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்க இந்த ஆயத்துல் குர்சியை நீங்க ஓதுனா உலகத்தோட தேவைகள் பூர்த்தியாகும், நொடியெல்லாம் குணமாகும். நீ என்ன நீயத்தில் ஓதுறி அதுவும் பூர்ணமாகும், உனக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொன்னா சாபிக்கு ரொம்ப ஆழ்ந்த சந்தோஷம். இவ்வளவு நம்மளும் டெய்லி குரான்ல படிக்கிறேன்னு இப்படி ஒரு ஆயத்து இருக்குதான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாரு. காலையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இல்லை, காலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சிரிச்சாங்க. அபூ ஹுரைரா, இன்னைக்கு ஏமாந்துட்டியா? ஆமா நாயகமே, அவன் சொன்ன ஆயத்துக்கள் என்னை ஈர்த்து கொண்டு வந்தது. நீங்க திட்டுவீங்க பரவாயில்ல, குரான்ல இப்படி ஒரு ஆயத்தா,
அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் யார் தெரியுமா? அவன் தான் சைத்தான் சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தான் சைத்தான் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, யார் சொன்னாலும் குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை சொல்லி தரும் போது சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய ஆசை. குர்ஆன் மீது உள்ள ஒரு பேராசை. சைத்தான் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா குர்ஆன் ஆயத்தை ஓதுகின்றான். கண்ணியமானவர்களே, அப்போ சஹாபாக்களுக்கு சைத்தான் மூலமாக கிடைச்ச செய்தியையும் பெற்றுக்கொண்டார்கள். சில சஹாபாக்களுடைய வரலாறு படிச்சு பார்த்தோம்னா குர்ஆன்லயே இருப்பாங்க. ஒரு சம்பவத்தில் வர்றது, ஒரு பெண்மணிக்கு குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் படிக்க தெரியாதுங்க, உள்ள போய் அழிட்ட கூட தெரியாது. ஆனால் குர்ஆன் ஷரீஃபை எடுத்து அதை புரட்டி ஒவ்வொரு பக்கமாக புரட்ட வேண்டியது, பார்க்க அப்படியே கை வச்சுட்டு வர வேண்டிய, ஓத தெரியாதுங்க, அப்படியே கை வைக்கிறது. ஒரு பக்கம் முடிஞ்சுதா அடுத்த பக்கத்தா போட்டுறது, அதை கை வச்சுட்டே வர்றது, அப்ப அடுத்த போட்டு போறது, அப்படியே ஒரு 50 தாளை கை வச்சுட்டு போயிடும். அப்படியெல்லாம் குர்ஆன் ஷரீஃப்ல அவர்கள் மனம் விட்டு. சில பேரை பார்த்தீங்கன்னா தொழுதுவே இருப்பார். நான் எங்க பள்ளியாசல்ல பார்ப்பேன், பெரிய வியாபாரி அவர். காலை சுபு தொழுதுட்டு ஒரு வாரம் உட்கார்ந்து இருப்பார். இப்பவும் பார்க்குறேன் அவர். குர்ஆன் படிக்க தெரியாது நினைக்கிறேன், பார்ப்பாரு. அந்த குர்ஆன் ஷரீஃபை திறந்து பக்கங்களை புரட்டி அவர் கொடுக்கிற முத்தங்களை பார்த்தால் கை குழந்தையை கையில் வைத்து பிள்ளையே இல்லாதவன் குழந்தையை முத்தமிடுவது போன்று அந்த குர்ஆன் ஷரீஃபை நெஞ்சில் அணைத்து கொண்டு 5 பக்கம் 6 பக்கங்களை புரட்டி அவர் முத்தமிட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுது குர்ஆன்ல எவ்வளவு பெரிய ஆசை, எவ்வளவு பெரிய முகப்பத்து. ஓத தெரியாது, படிக்க தெரியாது, இருந்தாலும் அந்த குர்ஆன் ஷரீஃபில் கூடிய பிரியம். சில பேர் குர்ஆன் ஷரீஃப் வாங்கி கொடுப்பாங்க. ஒருத்தர் வந்தாலே, ஹஜ்ரத் நான் முத சம்பளம் வாங்கியிருக்கிறேன், 30 குர்ஆன் வாங்கிட்டு வந்தாங்க. 30 குர்ஆன், நிறைய குர்ஆன் இருக்குப்பா பள்ளிவாசல்ல மதரசாக்கள்னா. இல்லை, என்னுடைய நியத்துன்னு சொன்னார். அப்ப நான் மதரசாக்களே நிறைய குர்ஆன் இருக்கு, ஆனா சில குர்ஆன் தான் ஓடும், சில குர்ஆன் கட்டி வச்ச மாதிரியே இருக்கு. அதனால ஒரு ஆட்டோ வாடகைக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லி நான் அவரும் உட்கார்ந்துக்கிட்டு அந்த 30 குர்ஆனை கொண்டு போய் ஒரு பள்ளியாசல்ல மதரசாக்கள்ல உள்ள எல்லா மதரசாக்களை பார்த்தா அங்க குர்ஆனே இல்லாம இருக்காங்க. அப்பதான் விளங்கினாரு, மூலனா அரபிக் காலேஜில் இருக்கு குர்ஆன் ஷரீஃப், ஆனா திரும்பவும் அதை சும்மா வைக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதை கொண்டு வந்து மஹல்லாக்கள்ல பூரா, திருச்சியில உள்ள மஹல்லாக்கள்ல பூரா ஒரு மதரசான 2, 3 ஏன் கொடுத்தோம்னா வாங்கப்பட்ட குர்ஆன் நல்ல வழியில் செலவாகும், சும்மா வைக்கப்படாது. நேர ஊடுகளில் குர்ஆன் ஷரீஃப் இருக்கும், உயரமா வச்சிருவாங்க, பட்டு துணியில் சுற்றி மேலே இருக்கும், படிக்க மாட்டாங்க. ஒருத்தங்க வந்து இந்த பராயத்திர உடனே பயானுக்கு போகும்போது, ஹஸ்ரத் நீங்கள் 3 யாசின் ஓதுங்கனாரு. ஓதியாச்சு. நம்ம மேலே ஒன்று உயரமாக இருக்கான்னு கேட்டேன். அது குர்ஆன் ஷரீஃப். அது எப்போ எடுத்து ஓதுங்கண்ணேன்? அது மருமகளுக்கு சீர் சாமான்ல வந்துச்சுனால எங்க அது பண்ட பாத்திரங்கள் புழங்கிட்டீங்களே, அந்த குர்ஆன் ஷரீஃப் உயரமா இருக்குது, அதை யார் ஓதுவது? அப்ப அதை எடுத்து அந்த உரையெல்லாம் திறந்து அப்படி கட்டின மாதிரியே இருக்கு. பெண்கள்கிட்ட சொன்னேன், இதையும் ஓதுங்க, வாரம் ஓதுங்க. குர்ஆன் ஷரீஃப்கள் ஒருத்தர் வந்தாரு, கல்யாணமாய் 7-8 வருஷமாச்சுங்க, அதுல பிள்ளை செல்வமே இல்லைன்னா. நான் சொன்ன குர்ஆன் அதிகமாக ஓதுங்க. குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வீடுகள்ல பிள்ளை செல்வங்கள் நிரப்பமா வந்துருவாங்க. நீ எங்கெங்கேயுமே பார்க்கிற டாக்டர்களை, ஆனா வீட்டுல குர்ஆன் அதிகமா ஓதுங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்குது. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஷரீஃப் இருக்குது, ஆனா ஓத தெரியும், ஆனா ஓதுவதில்லை. ஒரு பெரிய சொல்லுற மூத்தானார் வாங்க, அதாவது எங்கள் அத்தா கித்தாப்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. அது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, அரபியும் இருக்கார். கார் எடுத்துட்டு போய் பார்த்தா ரூமில் பூரா தமிழ் கித்தாப் இருக்குது, உருது கித்தாப் இருக்குது, குர்ஆன் ஷரீஃப் இருக்குது. இவை எல்லா குர்ஆனையும் கொண்டு வந்து
திரும்பவும் மதரசாவுக்கு வந்து வச்சா திரும்பவும் மூடித்தான் கிடக்கும். ஆகவே ஜும்மால பள்ளியாசல்ல வெளியே பெஞ்ச போட்டு அதில் வைங்கன்னு சொன்னேன். ஒரே நாளில் பூரா புக்கும் காலியாகி அவங்க எடுத்து போயிட்டேன். கண்ணியமானவர்களே, அப்ப குர்ஆனோடு ஒரு தொடர்பு, குர்ஆனோடு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதைத்தான் மதரசாக்கள்ல கற்றுக் கொடுக்கும். மதரசாக்கள் இன்னைக்கு அதான் கற்றுக் கொடுத்துக்கிறோம். குர்ஆன் ஷரீஃப் தான். எப்படியாவது மக்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட, சிறார்கள்ட்ட எல்லாத்துலேயும் குர்ஆன் வந்து விடும் என்பதற்காக, வரணும் என்பதற்காகத்தான் பலவிதமான முயற்சிகள் செய்யப்படுகிறது. அதற்காக வேண்டி செலவிடப்படுகிறது. அதற்காக வேண்டி மக்களும் உதவி செய்கின்றார். கண்ணியமானவர்களே, அதன் அடிப்படையில் நான் ஆண்டுதோறும் வருகிறேன். வருஷத்தில் ஒரு ஜும்மா. கண்ணியமானவர்களே, மதரசா, நம்முடைய மதரசா வந்து திருச்சி காஜா நகரில் ஜாமியா அன்வார் உலு அப்படிங்கிற பேரில் ஒரு மதரசா நடக்கும். இது 1961 ஆண்டு துவங்கப்பட்டு இன்னைக்கு 60 ஆண்டுகள் பூர்த்தியாகி அதிகமான உலமாக்கள் ஆசிரியர்களை தயார் பண்ணி நாம் சமுதாயத்துக்கு ஒப்படைச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆண்டு 160 மாணவர்கள், 160 மாணவர்களை அங்கே தங்க வைத்து உணவு, உடை, மருத்துவம், தங்குமிடம் எல்லாம் கொடுத்து அவங்க பராமரிக்கும். சமுதாயத்தில் பின்தங்கியவர். அல்லாஹ்வுடைய உதவியால், உங்களுடைய உதவி கொண்டு மதரசா நல்ல முறையில் இயங்கி வரும். நீங்கள் தரக்கூடிய ஹதியாக்கள், நன்கொடைகள், ஜக்காத்துகள் இதைகளை வைத்து தான் அந்த மதரசாவுடைய தேவைகள் பூர்த்தி ஆகின்றது. ஒரு மாணவருக்கு 3000 ரூபா, ஒரு மாதத்துக்கு ஒரு மாணவருக்கு 3000 ரூபா, ரொம்ப கம்மி தான் வாங்க. உயர்தரமான உணவு இல்லை, சாதாரண உணவு. ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படி கணக்கில் பல பேர் உதவிகள் செய்தாங்க. மதரசா நல்ல முறையில் நடைபெற்று உங்களுடைய துஆவின் பரக்கத்தால் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல உள்ளம் கொண்ட உள்ளத்தின் மூலமாக, நீங்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவை கியாமத்து நாள் வரைக்கும் நடத்தாட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. இரண்டாவது, நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமானவர்களே, இது போன்ற சின்ன சின்ன உதவிகள் மூலமாக உங்களுடைய தேவைகளும் உங்களுடைய வியாதிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒவ்வொரு நாளும் மக்ரிபு தொழுகைக்கு அப்புறமா துவா செய்யப்படுது. எல்லா மக்களும் துவா செய்யப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்வானாக. ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி செலவுக்காக வேண்டி உங்களை எல்லாம் தேடி வந்திருக்கின்றோம். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் உதவி செய்து இந்த மதரசாவினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக நீங்கள் துவாவும் செய்யுங்கள், உதவிகளும் செய்யுங்கள். அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டு நேரத்தை வீணாக்குவதை விட நம்முடைய அசலான விஷயங்களை உங்கள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். தங்களால் முடிந்த உதவிகளை நிரப்பமாக செய்து இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களிடத்தில் அன்போடும் ஆதரவோடும் கேட்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை இம்மை மறுமையில எல்லா செல்வங்களையும் கொடுத்து அருள் புரிவானாகவும். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.